வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் மொத்த மதிப்பெண் 70 மார்க்கு. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ 1 வேணால் பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் மெம்பர் அசம்பிள்ஸ் டு அவுட் சைட் த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது பப்ளிக் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். பின்வரும் நூற்றுள் எது பைத்தான் சிறப்பு சொல் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அப்போ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி 3வது கொஸ்டினுக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவதுக்கு ஆப்ஷன் பி, மூணாவதுக்கு ஆப்ஷன் பி. 4th பைத்தானின் முக்கியமான கட்டுப்பாட்டு அமைப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ 4th பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 4th ஆப்ஷன் பி 3 தான் கரெக்டான ஆன்சர். 4th பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 5th கேட்டிருக்காங்க. ஸோ 5th கிளாஸ் மெம்பர் ஆர் ஆக்சஸ் த்ரூ த ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பெற்றோர் குழந்தை உறவுமுறையினை குறிப்பிடும் தரவுதள மாதிரி என்ன. 6th ஆன்சர் ஆப்ஷன் ஏ, படிநிலை. அதே மாதிரி 7th பார்க்கலாம். ஸோ 7th பார்த்தீங்கன்னா த ஆப்ரேட்டர் விச் இஸ் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7th கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ப்ளஸ்ஸு. 8th பைத்தான் நிலையில் C++ நிலை தருவித்தல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது வார்பிங்னு சொல்லுவோம். 9th பாருங்கள், டேஷ் கட்டளை தரவுதளத்திலிருந்து ஒரு அட்டவணை நீக்க பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 9th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. 9th ஆப்ஷன் பி. அதே மாதிரி 10th எந்த செயற்கூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட புலத்தின் பெரிய மதிப்பை திருப்பி அனுப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, மேக்ஸ். உருவமைப்பு அறியப்பட்ட தரவுகளுடைய வகைகள் டேஷ்னு அழைக்கப்படுகிறது. அப்போ 11th பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 11th ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி 12 பார்க்கலாம். தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் செயற்கூறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தற்சுழற்சி. நெக்ஸ்ட்டு 13 பார்க்கலாம். உருவப்படம் அல்லது இயங்குநிலை கோப்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் 13க்கு ஆப்ஷன் டி, பைனரி மோடு. அதே மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங் 14வது கொஸ்டின். டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நினைவிருத்தல். 15க்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. வரையிலை என்றால் என்ன, பைத்தான் சரத்தை எவ்வாறு நீக்குவாய், இனக்குழு என்றால் என்ன, வாட் இஸ் கிளாஸ், தரவு கையாளுதல் மொழி என்றால் என்ன, கோப்பின் தரவு காட்சிப்படுத்துதல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடைமுகத்தின் பண்புக்கூறுகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு வயல் மடிக்கை பொது வடிவம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பர் தான். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் என்றால் என்ன, வரிசை முறை தேடல், பைத்தானில் உள்ள வில்லைகள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் டீட்டெயில் அபவுட்டு பைத்தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் வேறுபடுத்துக. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மார்ச் 2023 கீ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் தான் இது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 1 மார்க் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஆன்சர் கீ டீட்டெயிலாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் எப்படி கீ பாயிண்ட் எழுதியிருக்காங்க, 3 மார்க் எப்படி கீ பாயிண்ட் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். தமிழ் மீடியமும் சரி, இங்கிலீஷ் மீடியமும் சரி. இந்த கொஷின் பேங்க்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. பேசிக் கம்பேரிசன், டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். ஒரு 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் படித்தாலே போதும். ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மேலே நம்ம பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ. அடுத்தடுத்து அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர் ப்ளஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஹிஸ்டோகிராம் பட்டை வரைபடம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஒரு 5 டிஃப்ரென்ஸ் பிரிண்ட் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.